கும்பமேளா முதல் கரூர் வரை 2025இல் இந்தியாவை உலுக்கிய கூட்ட நெரிசல் சம்பவங்கள். கரூர் பெருந்துயரம் ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய ஹேமா மாலினி தலைமையில் குழு அமைத்தது பாஜக. தமிழக வெற்றிக் கழகம் கட்சித் தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை கரூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டது. இதில் 41 பேர் உயிரிழந்தனர். அரசியல் தலைவர் ஒருவர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இதுபோன்ற அதிக மக்கள் உயிரிழந்தது கிடையாது. இதனால் பெருந்துயர நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு நபர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிக்கை கேட்டுள்ளார். இந்த நிலையில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள எம்பிக்கள் கொண்ட ஒரு குழுவை ஹேமா மாலினி தலைமையில் ஒரு குழு அமைத்துள்ளது. இந்த குழு கரூர் மாவட்டம் சென்று சம்பவம் நடைபெற்ற இடத்தை ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து விரைவில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என பாஜக தேசிய தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பாஜக அறிவித்துள்ள குழுவில் இடம்பெற்றுள்ள எம்பிக்கள் ஹேமா மாலினி, அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா, பிரஜ்லால், ஸ்ரீகாந்த் சிண்டே, அப்ரஜிதா சாரங்கி, ரேகா சர்மா, புட்டோ மகேஷ்குமார் ஆகியோர் என்பது குறிப்பிடத்தக்கது. கும்பமேளா முதல் கரூர் வரை 2025இல் இந்தியாவை உலுக்கிய கூட்ட நெரிசல் சம்பவங்கள். கரூரில் கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற விஜய் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவில் இந்த ஆண்டு மட்டும் கோவில் திருவிழாக்கள், அரசியல் நிகழ்ச்சிகள், ரயில் நிலையங்கள் மற்றும் மகா கும்பமேளா போன்ற நிகழ்வுகளில் 100க்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். ஜூலை 27, 2025 உத்தரகாண்டின் ஹரித்வாரில் உள்ள மன்சா தேவி கோவிலில் இன்று பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்துள்ளனர். ஜூன் 4, 2025இல் ஐபிஎல் கோப்பையை வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் வெற்றி பேரணியின் போது பெங்களூரு சின்னசாமி மைதானம் அருகே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தனர். மே 3, 2025 கோவாவின் சிர்காவ் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ லைராய் தேவி கோவிலின் வருடாந்திர திருவிழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 6 பேர் உயிரிழந்தனர். பிப்ரவரி 15, 2025 புதுடில்லி ரயில் நிலையத்தில் மகா கும்பமேளாவுக்கு ரயில் ஏற காத்திருந்த பக்தர்கள் இடையே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 18 பேர் உயிரிழந்தனர். ஜனவரி 29, 2025 மகா கும்பமேளாவின் புனித நீராடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் பிரயாக்ராஜில் உள்ள சங்கமம் பகுதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 30 பேர் உயிரிழந்தனர். ஜனவரி 8, 2025 திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் வைகுண்ட துவார தரிசன டிக்கெட்டுகளை வாங்க பக்தர்கள் முண்டியடித்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 6 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவங்கள் பொது இடங்களில் கூட்ட நெரிசலை தடுப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இருக்கும் குறைபாடுகள் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளன.